அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அழகிய பண்புகள் என்ற இந்த ஜும்மா தொடர் உரையில் அல்லாஹ் என்பவன் அளவற்ற அருளாளன் என்ற பண்பை கொண்டவனாகவும் நிகரற்ற அன்புடையோன் என்ற பண்பை கொண்டவனாகவும் இருக்கிறான் என்பது குறித்து பல சான்றுகளை நம்ம பார்த்து வருகிறோம். அந்த தொடர்ச்சியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது எந்த அளவுக்கு அருள் செய்பவனாக கருணை மிக்கவனாக இருக்கிறான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சட்டங்கள் வழியாக சட்டங்களை சொல்லும் பொழுது கூட நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். உதாரணத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் முஆத் இப்னு ஜபல் என்கிற ஒரு சஹாபி வேற பள்ளிவாசலில் இமாமாக இருப்பார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியில் தொழுவிப்பாங்க. மதீனாவை சுற்றி சின்ன சின்ன பள்ளிவாசல்கள் இருக்கும். அந்த பள்ளிவாசலில் ஒரு பள்ளியில் முஆத் இப்னு ஜபல்ங்கிற ஒரு சஹாபி இமாமாக ஒரு தொழுகை நடத்துவார். அப்போ அவர் தொழுகை நடத்தும் போது இஷா தொழுகை, அந்த நேரத்தில் ஒரு நபித்தோழர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் 2 ஒட்டகங்களோடு பள்ளிவாசலுக்கு வருகிறார். அந்த ஒட்டகங்கள் என்ன ஒட்டகம் என்று சொன்னால், நீர் இறைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒட்டகம். வயலில் நீர் பாய்ச்சி விட்டு அந்த ஒட்டகத்தோடே வர்றார். தொழுதுட்டு போய் சீக்கிரம் படுத்துடலாம் என்பதற்காக வேண்டி நீர் இறைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய 2 ஒட்டகங்களோடு இஷா தொழுகைக்கு வருகிறார். அப்போ இஷா தொழுகைக்கு வந்த உடனே முஆத் இப்னு ஜபல் அவர்கள் இஷா தொழுகையில் பக்ரா சூராவை ஓத ஆரம்பித்து விடுகிறார். பக்ராங்கிறது பெரிய குர்ஆனிலே பெரிய அத்தியாயம். அப்போ 300 வசனத்து நெருக்கமாக இருக்கிறது. அவ்வளோ பெரிய அத்தியாயத்தை இஷா தொழுகையில் அவர் ஓத ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ இந்த வந்த மனிதர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இது போல இவ்வளோ நேரத்துக்கு நம்ம நிற்க முடியாது, பக்ரா சூரான 2.25 ஜுசு அவ்வளோ ஓதுற நேரம் வரைக்கும் நமக்கு இமாமத்தில் நிற்க இயலாதுன்னு சொல்லி அவர் திரும்பி போயிட்டார். திரும்பி போன உடனே தொழுகாமல் அவர் போயிட்டார். வீட்டில் தொழுதிருப்பார், அது ஒரு விஷயம். அப்போ இது முஆத் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு தெரிய வருது, இந்த மாதிரி ஒரு சஹாபி வந்தவர் நீங்கள் தொழுகிற நீட்டினவுன்னு அவர் பாட்டுக்கு போயிட்டார், தொழுகையில் பங்கெடுக்காமல் அவர் விலகி போயிட்டார்ன்னு சொன்னவுடனே முஆத் இப்னு ஜபல் அவரை குறை சொல்கிறாரு. இதெல்லாம் என்ன மனுஷன் இருந்தாலும் தொழு சேர வேண்டியதானே, தொழுகையுமா கட் பண்ணிட்டு போவாங்க என்று ஏதோ ஒன்று என்ன சொன்னார்னு வரவில்லை, குறை சொல்லியிருக்கிறார். முஆத் இப்னு ஜபல் அந்த நபித்தோழரை குறை சொல்லியிருக்கிறார். இவர் குறை சொன்னாருங்கிற செய்தி அவருக்கு தெரிஞ்சு போச்சு. உங்களை பற்றி முஆத் இப்னு ஜபல் இந்த மாதிரி சொன்னார் என்ற உடனே அந்த நபித்தோழர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட நேராக வந்துடுறாரு. நடந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் வந்தேன், அவர் பக்ரா சூராவோ ஆரம்பிச்சிட்டாரு, அவ்வளோ நேரத்துக்கு எனக்கு நிற்க முடியாது, நான் ஒரு உழவு வேலை விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு ஆள், உழைப்பாளி, நான் சீக்கிரம் போய் படுத்துவனா தான் மறுநாள் வேலை பார்க்க முடியும் என்று இந்த காரணத்தையெல்லாம் விளக்கின உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்கன்னு கேட்டால், முஆத் ரலியல்லாஹு கூப்பிட்றாங்க. அவர் கூப்பிட்டு வந்தவுடனே, யா முஆத் ஃபத்தானுன் அன்த, முஆதே நீ குழப்பம் பண்ணுறியா, இப்படி 3 தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. இவர் புகார் சொன்ன உடனே, நீ எப்படி தொழுகை விட்டுட்டு போகலாம் அப்படின்னு கேட்கல, இருந்தாலும் தொழுகைகளை முடிச்சுட்டு நீ என்ற புகார் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு கேட்கல. உடனே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த இமாமாக இருந்த முஆத் இப்னு ஜபல் அவர்களை கூப்பிட்டு, யா முஆத் ஃபத்தானுன் அன்த, ஃபத்தானுன் அன்த 3 தடவை நீ குழப்பம் விளைவிக்கிறியா? அப்போ மக்களுக்கு தொழுகை நடத்துறதுக்கு நியமித்தோம்னு சொன்னால் நீ இது குழப்பம் செய்யலவர், தொழுகை தான் நீட்டினார். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழப்பம்ங்கிறாங்க. ஏன்னா ஒருத்தர் ஈடுபாடாக தொழ முடியாமல் ஒருத்தர் விரட்டி விடுறோம்னு சொன்னால் அப்போ அது குழப்பம், அதான் முக்கியமான குழப்பம். நீ குழப்பம் செய்கிறியா என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு கேட்குறாங்க, ஃபலௌலா ஸல்லைத பிஸப்பிஹி இஸ்ம ரப்பிக, நீ சப்பிஹிஸ்மங்கிற சூறா ஓதிருக்கலாமே, வஷம்சி வலுஹாஹா,
ஒசம்சி ஒலுஹாங்கிற அந்த அத்தியாயத்தை ஓதிருக்கலாமே, இஷா தானே. ஒல்லையிலே இதா எகஷா, இந்த 3 சூறா சொல்கிறாங்க. இந்த மாதிரி சூறா ஓத வேண்டியதானப்பான்னு சொல்லிட்டு நீ கவனித்துக்கொள். நீ தொழுகிறதா இருந்தால் நீ கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னஹு யுஸல்லி வராக்கல் கபீரு ஒல் லைஃபு ஒதுல் ஹாஜத்தி. உனக்கு பின்னாடி தொழுகிறாங்கன்னு சொன்னால் வயசான ஆட்கள்லாம் இருப்பாங்க, தேவை உடையவர்கள்லாம் இருப்பாங்க, பலவீனமானவங்க இருப்பாங்க. இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு தொழுகை நடத்தணுமே தவிர நிறைய நன்மையை நாடுகிறோம் என்ற பெயரில் மற்றவங்களுக்கு தாங்க முடியாத சுமையை நீ கொடுத்துடக்கூடாது. அப்போ இமாம் தனியாக தொழுத என்ன தொழுதுட்டு போ. நீ ஜமாத் தொழுகை நடத்தும் பொழுது பின்னாடி வரக்கூடியவங்களுடைய பலவீனர்களை கவனத்தில் வைக்கணும். நிற்க முடிஞ்சவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க, முக்கால்வாசி பேருக்கு நிற்க முடியும், முக்கால்வாசி பேர் அதிகமான நேரத்தை ஒதுக்க முடியும். முக்கால்வாசி பேரை நீ பார்க்காத. எதை பார்க்கணும்? இந்த வந்திருக்கிற மக்களில் பலவீனவங்க யார், அவங்களுக்கு ஏழுமா, நோயாளிகள் இருக்கிறாங்களா, முதுமையானவங்க இருக்கிறாங்களா, ஒரு வேலை வெட்டிக்கு போகக்கூடிய தேவை உள்ளவங்க இருக்கிறாங்களா என்று கவனித்து பார்த்து நீ செஞ்சிருக்கன்னு. நீ இப்படி செய்யறது பெரிய குழப்பம் என்று சொல்லி அவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறாங்க. இது புகாரியில் நிறைய இடத்துல வருகிறது. 705வது ஹதீஸில் நீங்கள் இந்த முழுசா பார்க்கணும் இந்த சம்பவத்தை. 705வது ஹதீஸை படிச்சிங்கன்னா அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வை எப்படி வருதுன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய அளவற்ற அருளாளன் கொடுத்த ஒரு மார்க்கமாக இருக்கிறதுனால நம்ம இறக்குங்க. யாருக்கு? பலவீனர்களுக்கு தான் இறக்கம் தேவை. ஒரு வீட்டில் 4 பேர் திரகாத்திரமாக இருப்பாங்கன்னா அவங்கள பெற்றோர்கள் முக்கியத்துவம் படுத்த மாட்டாங்க. ஒரு பலவீனமான ஒரு பையனாக இருக்கான்னு வைங்க, அவனை கூடுதலாக கவனிப்பாங்க. ஏன்னா அவன் பலவீனமாக இருக்கிறான், இந்த 4 பசங்களை போல இந்த ஒரு பையனுக்கு செயல்பட முடியாது, சாப்பிட முடியாது, உழைக்க முடியாது, வேலை வெட்டி பார்க்க இயலாதுன்னு சொல்லி ஒரு குடும்பத்தில் எடுத்துக்கொண்டாலும் கூட அதிலே பலவீனமாக யார் இருக்காங்களோ அவங்க மேலே தான் என்ன செய்வாங்க? இறக்கம் காட்டுவாங்க. அப்படி காட்டினா தான் இறக்கம்னு அர்த்தம். அப்படி காட்டினா தான் அவங்களுக்கு உள்ளத்தில் இறக்க உணர்வு இருக்குன்னு அர்த்தம். அப்போ அல்லாஹ் எதை பார்க்குறான்னு கேட்டால் என்னையத்தானே வணங்குறாங்க என்று பார்க்கல. பெரிய சூறாவத்தை ஓதாட்டின்னு போயிட்டு போ, ஒரு ஆள் தானே போகிற அப்படின்னு பார்க்கவில்லை. ஒருத்தன் கூட கஷ்டப்படக்கூடாது. இந்த மார்க்கத்தில் என்னுடைய படைப்பினங்களில் என்னுடைய வணக்கம்ங்கிற பெயரில் ஒருத்தன் கூட கஷ்டப்பட்டுறக்கூடாது, சிரமப்படுத்திடக்கூடாது. அவங்களுக்கு இயன்ற அளவுக்கு தான் நீங்கள் அந்த வணக்கத்தை கூட செய்யணும் என்று இபாதத்தில் கூட ஒரு சிரமம் கொடுக்கக்கூடாது என்று ஒரு மார்க்கம் கவனிக்குது என்று சொன்னால் அப்போ அது அல்லாஹ்வுடைய அளவற்ற அருள்கள் இருக்கா இல்லையா? நீ இதெல்லாம் கவனிக்கிறான், அவரை கண்டிச்சு விட்டுருக்கலாம்ல. என்ன இருந்தாலும் நீ போயிருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம். அல்லது நீ செஞ்சது சரிதான், நீ செஞ்சது சரிதான்னு சொல்லி நீ முடியாத ஆளுக்கு போய்க்கிருங்க, முடிஞ்ச ஆளுக்கு நீ தொழுவிச்சுட்டு போ அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னா எல்லாருக்கும் இந்த ஜமாத்துடைய நன்மை கிடைக்கணும், யாரும் இழந்துடக்கூடாது. நீ தான் குறைச்சிக்கணும். பலவீனமானவர்களை கவனத்தில் கொண்டு தேவை உடையவர்களை கவனத்தில் கொண்டு நீ தான் குறைத்து கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் அவர்களுக்கு என்ன செய்கிறாங்க? ஒரு அறிவுரையை கூறுகிறார்கள். அந்த தொழுகையை நீட்டக்கூடாது என்ற ஒரு போதனையும் செய்கிறார்கள் பார்க்குறோம். அதே மாதிரி இதே செய்தி இன்னொரு ஹதீஸில் வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதரை, இது சுபுஹ் டைம், இது இஷாவில் நடந்த ஒரு சம்பவம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மதீனாவில் மஸ்ஜித் நபவி இல்லாமல் சின்ன சின்ன பள்ளியில் அங்கங்கே ஜமாத்துகள் நடக்கும், சின்ன சின்ன பள்ளிகள் வைத்திருப்பாங்க. அங்கெல்லாம் போய் தொழுகும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகளை சஹாபாக்கள் சந்திக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட ஒருத்தர் வர்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னீல அத்த அஹரு அன் ஸலாத்தில் கதி, காலை நேரத்து தொழுகை, அதாவது சுபுஹ் தொழுகைக்கு என்னால் டயத்துக்கு நான் வர முடியலை, ரொம்ப தாமதமாகி விடுகிறது. எதனால் என்று கேட்டால் மின் அஜலி ஃபுலானின், இந்த இமாம் இருக்கிற இந்த ஒரு ஆள்னால தான், ஒரு ஆள் நீங்கள் போட்டிருக்கிறீங்க தொழுவிக்கிறதுக்கு, அந்த தொழுவிக்கிற அந்த ஆளின் காரணமாக நான் தொழுவிக்கு லேட்டாக தான் வர்றேன். அவர் முடிச்ச கழிச்சு வருவார் போல இருக்கு, தொழுது முடிச்ச உடனே வருவோமேண்டு. மிம்மா யுத்துலி புனா, அவர் எங்களுக்கு ரொம்ப நீளமாக தொழுவிக்கிறாரு. நீளமாக தொழுவிக்கிற காரணத்தினால் நான் அதில் கலந்து கொள்வது இல்லை, எனக்கு முடியாது, அது முடிஞ்ச பிறகு லேட்டாக தான் நான் வந்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போ ஜமாத்துடைய நன்மை எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, அதே நேரத்தில் போய் தொழுகவும் முடிய மாட்டேங்குது, பெருசாக தொழுகிறாரு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒருத்தர் சொல்கிறார். சொன்ன உடனே அந்த சஹாபி அறிவிக்கிறாங்க, ஃபமா ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ மௌஇலத்தின் அஸத்த கலப மின்ஹு யௌமைதின். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை அறிவுரைகள் மக்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. எந்த ஒரு அறிவுரை சொல்லும் பொழுதும் இவ்வளவு கோபத்தோடு சொன்ன நான் பார்த்ததில்லை. அறிவுரை சொல்ல போறாங்கல்ல, இந்த புகார் வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கோபம் வருது. யார் மேல கோபம் வருது? இந்த தொழுகை நீட்டுறார் இல்லையா,
அவர் மேலே கோபம் வருகிறது. தொழுகை கூட நான் லேட்டாக தான் வருவேங்கிற அளவுக்கு மக்களை ஆக்கி வச்சிருக்காரு இல்லையா? அந்த சஹாபி மேலே கோபம் வருகிறது. எப்படி வருதுன்னு கேட்டால், அவங்களுடைய வாழ்நாளில் ஒரு தடவை கூட இவர் பார்த்து 1-2 இடத்துல கோவப்பட்டிருக்கிறாங்க. இந்த சஹாபி சொல்றாரு, இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னைக்கு கோவப்பட்டாங்களே, அந்த மாதிரி கோவப்பட்டு அறிவுரை சொன்னதை நான் ஒருபோதும் பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்றாரு. அது என்ன சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னா, சும்மா கடுமையான எச்சரிக்கை பண்ணிவிட்டு, இன்னமென்கும் முனஃபீரின, உங்களில் வெறுப்பை ஏற்படுத்துறவங்களும் இருக்கிறீங்க. மார்க்கம்ங்கிற பேரில் ஆர்வம் ஊட்டணும், மார்க்கத்தை நோக்கி மக்கள் ஓடி வரணும். ஏண்டா வந்தோன்னு சொல்லி விரட்டுற அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னமென்கும் முனஃபீரின, உங்களில் வெறுப்பை விதைக்கக்கூடியவர்கள் இருக்கிறீர்கள். அதாவது தொழுகை நீட்டுறது வெறுக்கிற காரியம் இல்லை. அதிகமாக தான் ஓதி இருப்பார், பெரிய ருக்கு செஞ்சிருப்பார், சஜிதாவை பெருசாக செஞ்சிருப்பார், தஸ்பீட எண்ணிக்கை கொஞ்சம் கூட குறைய செஞ்சிருப்பார், பெரிய பாவமான ஒன்றும் செஞ்சிடல. ஆனால் ரசூல் எதை பார்க்குறாங்கன்னு கேட்டால், வரக்கூடியவங்க வெறுப்பு வருமா வராது? இபாதத்தில் வெறுப்பு வரலாமா? இப்போ ஏண்டா வந்தோங்கிற மாதிரி நினைக்கிற அளவுக்கு நம்ம அப்படி ஆக்கலாமா? இப்போ இன்னமென்கும் முனஃபீரின, உங்களில் வெறுப்பை ஏற்படுத்தக்கூடியவர்கள் இருக்கிறீர்கள். ஃபையுக்கும் மாஷல்லா பின்னாசி, உங்களில் யாராக இருந்தாலும் சரி, மக்களுக்குன்னு தொழுவிக்க வந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு தொழுவிச்சா விஷயம் வேற. சுன்ன தொழுவுறீங்களா, நஃபில் தொழுவுறீங்களா, இரவு தொழுவுறீங்களா, தஹஜ்ஜத் தொழுவுறீங்களா, எவ்வளோ நாள் தொழுதுருப்போங்க. உங்களுக்கு 7 செய்வீங்க, 7 குறைச்சிக்கிருவீங்க. அவங்கவுங்க எடுக்கிற ஒரு முடிவு தனியாக தொழுவது. ஆனால் ஃபையுக்கும் மாஷல்லா பின்னாசி, உங்களில் யாராவது மக்களுக்கு தொழுவிக்கிறதாக இருந்தால் சுருக்கமாக தொழுவட்டும். அடுத்தவங்களுக்கு தொழுவிக்கன்னு வந்து விட்டோம் என்று சொன்னால், தொழுகை என்ன செய்யணும்? சுருக்கமான அளவில் இருக்கணும். ஏன் சுருக்கமாக இருக்க வேண்டும் என்று கேட்டால், அந்த மக்களில் தேவை உள்ளவர்கள் இருப்பார்கள். பஸ்ஸை பிடிக்கணும், ட்ரெயினை பிடிக்கணும், வேலையை முடிச்சுட்டு வேகமாக போகணும், ஸ்கூலுக்கு போகணும், கடைக்கு போகணுன்னு பல வேலைகள் உள்ளவங்க இருப்பாங்க, பலவீனர்கள் இருப்பாங்க, முதியவர்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி இருப்பார்கள், கவனித்து கொண்டு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபுஹ் தொழுகைக்கு வருவதை லேட்டாக வந்துகிட்டு இருக்கிறவர்கள் சொன்ன புகாருக்கு அவரை கண்டிக்கவே இல்லை. அவர் சுபுஹுக்கு எப்படா தொழுகை முடிப்பார்னு பார்த்துட்டு அவர் வர்றாரு. அவரை கண்டிக்காம யாரை கண்டிக்கிறாங்க? இந்த தொழுகை யார் நீளமாக தொழுதாரோ அவரை கண்டிக்கிறத பார்க்குறோம். இது புகாரியில் 702வது ஹதீஸில் இருக்கிறது. இப்போ கூட நம்ம பார்க்குறோம். சில ஜும்மாக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதை நிர்ணயம் பண்ணி மக்கள் வருவாங்க. இந்த ஜும்மா டயத்தை வச்சு இத்தனை மணிக்கு இது முடியும், முடிஞ்ச உடனே வேலைக்கு போகணும், முடிஞ்ச உடனே ஸ்கூலுக்கு போகணும், முடிஞ்ச உடனே அந்த வேலையை செய்யணும்னு போகும் பொழுது இவர் மைக்கு கிடைச்சது என்ன செய்வார்? 2 மணி நேரம் பேசுவார். அப்போ மக்களுடைய உள்ளம் இங்கே இருக்காது, வெறுத்து போய் ஏண்டாங்க வந்தோம், எப்படா முடிப்பான் என்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க? ஒரு நிர்ணயம் பண்ணி வரும் பொழுது பல திட்டத்தோடு தான் வந்திருப்பாங்க, பல எதிர்பார்ப்போடு தான் வந்திருப்பாங்க. அப்போ நயவரை போட்ட இத்தனை மணிக்கு பயான இத்தனை மணிக்கு தொழுகைன்னு போட்டால் அதை போட்டு வடவரண்டு இழுத்தோம் என்று சொன்னால், அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் இருந்தாங்கன்னா அவங்க மேலே கடும் கோபப்பட்டிருப்பார்கள். வாழ்நாளில் காட்டாத கோபத்தை இப்படி செய்கிறவர்கள் மேலே காட்டியிருப்பார்கள். அந்த மாதிரி இல்லாமல் ஏன்னு கேட்டால் அது அல்லாஹ் அளவற்ற அருளாளன் என்ற கான்செப்டை ஒழிச்சிருது. இது ஒழிக்குதுன்னு கேட்டால் என்னடா கூட கொடுமைப்படுத்துறாங்க, மார்க்கப்படுத்துன்னு அர்த்தது. இந்த கொடுமைப்படுத்துவதை இஸ்லாம் கண்டிக்கல என்று சொன்னால், இந்த மார்க்கமே அந்த கொடுமையை ஆதரிக்குன்னு அர்த்தமாயிரும். அல்லாவே ஒரு கொடுமையானண்டு ஆயிரும், அல்லாவுக்கு கருணை இல்லைன்னு ஆகிவிடும். நீ செய்கிற ஒரு வேலை அல்லாவை இறக்கமற்றவனாகவும் அல்லாவை கொடூரனாக நினைக்கிற அளவுக்கு ஆக்கிடலாமா என்கிறதுனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளோ கோவம். ஏன் இது கோவம் வரணும்? ஏன்ப்பா நீளமாக தொழாதப்பா, சுருக்கமாக தொழில் சொல்லிடலாம்ல? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்நாளில் காட்டாத கோபத்தை இதுக்கு ஏன் காட்டுறாங்க? திருட்டாரா, கொலை பண்ணிட்டாரா, என்ன பண்ணிட்டாரு இவரு? கோபம் காட்டுற அளவுக்கு ஏன் காட்டுறாங்கன்னா, அளவற்ற அருளாளன் என்ற கான்செப்டை ஒழிக்குது. இந்த மார்க்கத்தின் மீது ரப்புல் ஆலமீனுடைய மார்க்கம் விரும்பி வரணும், ஆர்வத்தோடு வரணும், ஈடுபாட்டோடு அந்த மக்கள் அதில் இருக்க வேண்டும். அதை ஒழிக்கிற விதமாக இவருடைய செயல் இருந்ததுனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான முறையில் அவர் என்ன செய்கிறாங்க? எச்சரிக்கை பண்ணக்கூடிய காட்சியை பார்க்குறோம். இது புகாரியில் 702வது ஹதீஸில் இருக்கிறது. பொதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அறிவுரை சொல்லியிருக்கிறாங்க, சம்பவமாக இல்லாமல் கூட. புகாரி 703வது ஹதீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், இதா சல்லா அகதுக்கும் லின்னாஸ், எல்லாரும் நீங்களா இருக்கலாம், நானாக இருக்கலாம், யார் வேணாலும் மக்களுக்கு தொழுவிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அடைவீங்க. பொதுவான அறிவுரை என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இதா சல்லா அகதுக்கும் லின்னாஸ், உங்களில் யார் மக்களுக்கு தொழுவிக்கிறதா இருந்தாலும் சரி, ஃபல் யூ ஹஃபீவ், ஜமாத்தில் சுருக்கம் தான்.
சுருக்கமாக்கி கொள்ளட்டும். இன்ன மின்ஹுமுல் லைஃப வ ஸகீம வல் கபீர, அவர்களில் வந்து நோயாளி இருப்பார்கள், முதியவர்கள் இருப்பார்கள், பலவீனர்கள் இருப்பார்கள். மக்களுக்கு தொழுகைக்கு வந்து விட்டால் சுருக்கமாக்கி கொள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது புகாரில 703வது ஹதீஸில் இருக்குது. ஏன் இதை சொல்றாங்க? அல்லாஹ்வுக்காக தானே செய்யறான். அல்லாஹ் கடவுளுக்காக வேண்டி என்னென்னலாம் உலகத்தில் செய்யறாங்க. காயப்படுத்திக்கிறாங்க, வேதனைப்படுத்திக்கிறாங்க, தீயில இறங்குறாங்க, தங்களை தாங்களே துன்புறுத்திக்கிறாங்க, ரத்தம் ஓட்டுறாங்க, எல்லாம் கடவுளுக்காக வேண்டி என்ன செய்யறாங்க. இவ்வளவு சிரமங்கள் உலகத்துல எல்லா மதங்கள்லையும் இறைவன் பேர்ல அம்மட்டையும் செய்கிறார்கள். விடவிடன்னு குளிரில் என்ன செய்யறாங்க, நடுங்கி கொண்டு அந்த 3 மணி 4 மணிக்கெல்லாம் பூஜை செய்கிறார்கள். நடந்தே பல கிலோமீட்டருக்கு என்ன செய்யறாங்க, 200-300 கிலோமீட்டர் இப்படிலாம் இருக்கும் பொழுது அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. இது சின்ன ஒரு நீளம், இது அந்த மாதிரியான கொடுமையா? இது அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. அதுவும் வேணாங்குது. அதுவும் இங்கே அந்த மார்க்கத்தில் கிடையாது. மக்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு மக்களை சிரமப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய விதத்தில் எந்த ஒரு வணக்கமும் இருக்கக்கூடாது என்பதற்கு தான் தொழுகையை கடமையாக்கிவிட்டு அதை ஜமாத்தையும் வலியுறுத்தி விட்டு அதுலையும் அல்லாஹ்வுடைய கருணை பிரதிபலிக்கணும். அந்த ஜமாத் தொழுகையை பார்த்து என்ன செய்யணும், அல்லாஹ் ரஹ்மான் ரஹ்மான் நம்ம வணங்குறோம், என் மேல கருணை வச்சிருக்கிற ஒரு இறைவன் இந்த மார்க்கத்தை எனக்கு தந்திருக்கிறான் என்று நினைக்கும் அளவுக்கு உணரும் அளவுக்கு இருக்கணும் என்ற காரணத்தினால்தான் இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அறிவுரையாகவே நமக்கு சொல்லுகிறார்கள். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் தொழுகை நடத்திட்டு இருப்பேன், அவங்களே தொழுகை சுருக்கமாக தொழுகிறாள் தான். சுருக்கமாக தொழுகிற நானே மேலும் சுருக்கமாக்கிறான் சில நேரங்களில். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சுருக்கமாக தொழுவ ரசூலுல்லாஹ் வந்து ஜமாத்தை நீட்ட மாட்டார்கள். ஜமாத் தொழுகை நீட்டாமல் சுருக்கமான முறையில் என்ன செய்வாங்க, தொழுகை நடத்துவாங்க. அப்படி நடத்தும் பொழுது தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது ஒரு குழந்தையின் அழுகை சத்தம் கேட்டுவிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தொழுகைக்கு பெண்கள் வருவாங்க. 5 வேளை தொழுகைக்கும் என்ன செய்வாங்க, கட்டாயம் கிடையாது, ஆனால் அதிகமான பெண்கள் வந்து வருவாங்க. தொழுகையில் வந்திருக்கும் பொழுது பிள்ளையை வீட்டில் போட்டால் வருவாங்க, கை குழந்தை இருந்தால் தூக்கிட்டு தான் வருவாங்க. அந்த பெண்களுக்கு வந்து கை குழந்தைகள் வைத்திருந்தார்களே, ஆனால் அந்த குழந்தையை மட்டும் தனியாக வீட்டில் விட்டுட்டு வர முடியாது. கை குழந்தையோட பள்ளிக்கு வந்துடுவாங்க. வந்தார்கள்னா என்ன செய்வாங்கன்னா ஒரு மூலையில் போட்டுட்டு கொஞ்ச நேரம் தானே தொழுகையில் கலந்து கொண்டு தொழுதுகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த குழந்தை தூங்கிக்கிட்டு இருக்க சும்மா இருந்துக்கிட்டு இருந்தாலும் திடீர்னு சத்தம் போட ஆரம்பிச்சிடும். அந்த குழந்தை அழ ஆரம்பித்து விட்டால் அப்போ அந்த குழந்தையுடைய தாயுடைய மனசு என்ன பாடுபடும்? அவன் தொழுவா முடியும்? அவங்களுக்கு தொழுதுகிட்டு எல்லாரும் தொழுதுகிட்டு இருக்கிறோம், யாரையும் அது பெருசாக பாதிக்காது. பெத்த தாயை பாதிக்குமா இல்லையா? அந்த குழந்தை அழ ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம புள்ள எதுக்கு அழுது தெரியலையே, குழந்தை பின்னாடி இருக்கு, முன்னாடி தொழுதுட்டு இருப்பாங்க, அல்ல முன்னாடியே இருந்து பார்வையில் படுற மாதிரி கூட இருக்கட்டும். தொழுகும் பொழுது அந்த குழந்தை அழுதால் பசிச்சு அழுவுதா, வயிற்று வலிச்சு அழுவுதா, எறும்பு கடிச்சு அழுவுதா, அல்ல ஏதாவது பூச்சி கடிச்சு கடிச்சிருச்சா, எண்ணத்தினால அழுவுது, இதை பயந்து அழுவுதா, எண்ணத்துக்கு அழுவுதுன்னு சொல்லி பல குழப்பங்கள் ஏற்பட்டு அந்த தாயுடைய மனசு வந்து கடுமையான ஒரு பாதிப்புக்கு உள்ளாகிவிடும். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த குழந்தையின் அழுகை சத்தத்தை கேட்ட உடனே அந்த தாயுடைய மனசு என்ன பாடுபடும் என்பதற்காக மேலும் சுருக்கி விடுவேன். ஒரு ஆளுக்காக வேண்டி. எல்லாரும் வந்து யாருக்கும் பிரச்சனையே கிடையாது, ஒரு ஆளுக்கு தான் பிரச்சனை. மற்றவங்களுக்கு தொழுவதில் எந்த பஞ்சாயத்துமே இல்லை, மற்ற யாருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவே இல்லை. ஒரு குழந்தையோடு அந்த தாய் வந்திருந்தாலே ஆனால் அந்த குழந்தையின் தாயுடைய மனசு பாதிக்குமா பாதிக்காதான்? அந்த குழந்தையின் தாயுடைய மனசு பாதிக்குமே என்பதற்காக வேண்டி நான் தொழுகிற அந்த சுருக்கமான தொழுகையை கூட இன்னும் சுருக்கிடுவேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் சுருக்கமாக முடிச்சிடுறேங்கிறாங்க. இதை எதுக்கு நமக்கு சொல்லி தர்றாங்க? ரசூலுல்லாஹ் சுருக்கி தொழுததை இயற்கையாக நடந்தால் கூட விட்டுட்டு போயிருக்கலாம். ஒரு தொழுதுட்டு இருக்கிறாங்க, அவங்க வாட்டு சுருக்கி தொழுது விட்டு அவங்க அளவோட வச்சுட்டு போயிருக்கலாம். இது எதுக்கு நமக்கு சொல்கிறாங்க? நீ இப்படி செய்யுங்கிறது தான். எதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கன்னு கேட்டால், இந்த மாதிரிலாம் தொழுகையில் இருக்கும்போது இப்படிலாம் கவனிக்கணும், மக்களை கவனிக்க வேண்டும், பலவீனர்களை கவனிக்க வேண்டும், அவங்களுடைய மன உணர்வுக்கு ஏற்றவாறு நீங்கள் என்ன செய்யணும், வணக்க வழிபாடுகளை அமைத்து கொள்ள வேண்டும். நீங்கள் சில சிரமங்களை அவங்களுக்கு கொடுப்பதன் மூலமாக மார்க்கத்தில் உங்களுக்கு வணக்கத்தில் ஒரு ஈடுபாடு இன்மையோ விருப்பம் வந்துவிடக்கூடாது என்பதற்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த தொழுகையை நான் சுருக்கி தொழுவதற்காக வருவேன், ஆனால் என்ன செய்வேன், சுருக்கி தொழ முடியாமல் நான் வந்து அதை விட்டுருவேன். இது வந்து புகாரியில் 709வது ஹதீஸில் இருக்குது. 709வது ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், இந்த மாதிரி நான் வந்து நல்லா நீளமாக தொழுது கொண்டு இருப்பேன், தொழுது கொண்டிருக்கும்போது குழந்தைகளுடைய அழுகுறலை கேட்டுருவேன், அந்த தாயுடைய மனம் பாதிக்குமே என்ற ஒரு காரணத்திற்காக சுருக்கி தொழுதுருவேன். இதில் என்ன, ஏன் இப்படி தொழுவணும், எதுக்காக சுருக்கி தொழுவணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாட்டுக்கு ஒரு குழந்தை கத்தினா கத்திட்டு போகுது. இன்னைக்கு நம்ம என்ன செய்வோம்,
நம்ம பள்ளிவாசலுக்கு நடக்குது, சின்ன பையன் வந்துட்டாங்கன்னு சொன்னால் விரட்டி அடிக்கிறது, இவனையெல்லாம் கூட்டிகிட்டு அப்படி தான் நம்ம நடந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு பையன் வந்து பள்ளிவாசலில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டான்னு சொன்னால் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி விரட்டி அடிக்கிற அளவுக்கு நம்ம கோபம் வருதே தவிர அதில் இறக்கம் வர மாட்டேங்குது. அந்த இறக்கம் வரணும். அதே மாதிரி இந்த குழந்தைய கொண்டு வந்து ஒரு குழந்தை அழுதுச்சின்னு வைங்க, அது என்ன நடக்கும் பள்ளிவாசல்களில்? அந்த குழந்தைய கூட்டி இந்த அம்மா கூப்பிட்டு உனக்கு இதாக வேலையாக போச்சு, நாங்கள் தொழுவதா இல்லையா, நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணுற, அப்படி தான் நம்ம சொல்லுவோம். அப்படி சொல்லக்கூடாது. அந்த குழந்தைகளோடு வந்தாலும் அதை வந்து அனுமதிக்கணும், ஊக்குவிக்கணும். குழந்தையோட இப்படி வரலாம்லாம் கேட்க உரிமை யாரும் கிடையாது. அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல். குழந்தையோட ரசூலுல்லாஹ் அனுமதிச்சா நீங்கள் அனுமதிச்சிட வேண்டியதுதான். குழந்தைய கொண்டு வருவாங்க, சின்ன பிள்ளைய வருவாங்க. சின்ன பிள்ளைங்க வேலையை தான் செய்வாங்க, பெரிய ஆளுக்கு வேலையை செய்ய மாட்டாங்க. சின்ன பிள்ளையாக தான் இருப்பார்கள், சேட்டை பண்ணுவார்கள். அப்போ சேட்டை பண்ணுவதனால இவன்லாம் வரக்கூடாது அவன்லாம் வரக்கூடாதுன்னு விரட்டி விடக்கூடிய பள்ளிவாசல்லாம் இருக்குது. வாசலில் முத்தொண்டு நின்றுக்குருவார், சின்ன பிள்ளை விரட்டி விட்டுருவார் வெளியே போடான்னு சொல்லிட்டு, வாடான்னு கூப்பிடணும் அவர்களை. அப்போ சின்ன அன்னைக்கு ஓடுறான் பாருங்க, அப்புறமேட்டு வரவே மாட்டான். ஜனாசாவுக்கு தான் ஆள் வருவான். ஜனாசாவை போனால் தான் பள்ளிவாசலுக்கு வருவான். அந்த சின்ன வயசில் பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது இந்த நிர்வாகிகள் கடித்த கடியும் அவங்க விரட்டி அடித்ததுன்னா அவனுக்கு பள்ளிவாசல் மேலே வெறுப்பை உண்டாக்கி இந்த பள்ளிக்கு நம்மளாம் போகக்கூடாதுன்னு ஆக்கிறது. நம்ம எப்படி இருக்க நம்முடைய நடைமுறை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பெண்கள் வந்தாங்க, சிறுவர்கள் வந்தாங்க, குழந்தைகளை தூக்கிட்டு வந்தாங்க. யாரையும் இன்னும் சொல்ல போனால் சஃபுக்கு கூட என் சட்டம் அப்படி இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, எனக்கு பிறகு வயசுக்கு வந்தவர்கள், அதாவது பருவம் அடைந்தவர்கள், 15 வயசுக்கு மேற்பட்டவர்கள் நிற்கட்டும், அதற்கு பிறகு சிறுவர்கள் நிற்கட்டும், அதற்கு பிறகு பெண்கள் நிற்கட்டும் ஏன் சொன்னாங்க? சிறுவர்கள் வரலாம்ங்கிறது தானே சொன்னாங்க. சிறுவர்கள் வரலாம்ன்ற சட்டத்துக்கு போய் தானே இந்த வரிசைக்கு எப்படி ஆர்டர் வருது. முதல்ல 15 வயசுக்கு மேலே உள்ளவங்க நில்லுங்க, அதுக்கப்புறம் வந்து இப்போ சின்ன பிள்ளைங்க நில்லுங்க, சிறுவர்கள், அதுக்கப்புறம் பெண்கள் நில்லுங்க என்று சஃப்பு நிப்பாட்டுறதுக்கு கூட ஒரு சிஸ்டத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு உண்டாக்குறாங்க? அவங்களாம் வரணுங்கிறதுக்கு தான். அதெல்லாம் பிரச்சனை. இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டால், நம்ம எப்படி கருணை, அல்லாஹ் எப்படி கருணையாளனா இருந்தால் இதையெல்லாம் கவனிக்க சொல்கிறான். ரசூல் அவங்களாம் இதை கவனிச்சுட்டாங்க. அல்லாஹ்வுடைய வஹீ தானே, அல்லாஹ்வுடைய மார்க்கமாக இருக்க போய் தான் இதெல்லாம் கவனிக்கணும். இல்லை அல்லாஹ் கேட்பான், இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது, அதனால தான் ரசூல் அதை அனுசரிக்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு பிடிக்குமா இருந்தால் அதை கத்திட்டு போகுதுன்னு சொல்லி நீட்டிட்டு போயிருக்கலாமே. ஒரு குழந்தைன்னு கத்துது, நம்ம ஒரு சூறா பெருசாக போகுதுனால அதனால் என்ன இருக்குது அப்படி நினைக்காம, இது என் இறைவனுக்கு பிடிக்காது, என் இறைவன் இதை விரும்ப மாட்டான். அப்போ இறைவன் விரும்ப மாட்டான் என்பதை தவிர என்ன காரணம் இருக்க முடியும்? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதிரி இருந்ததை பார்க்கணும். அதே மாதிரி வந்து இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஒரு சஹாபி சொல்கிறாங்க, அனஸ் சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாடி நான் தொழுது இருக்கிறேன், இன்னும் பல இமாம்களுக்கு பின்னாடி தொழுது இருக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே சின்ன சின்ன பள்ளிவாசல் இருக்கும், அங்கேயும் தொழுதுருப்பார். ரசூல்லா காலத்துக்கு பிறகு அபூபக்கருக்கு பின்னாடி, உமருக்கு பின்னாடி, உஸ்மானுக்கு பின்னாடி, அலிக்கு பின்னாடி எல்லாம் இந்த அனசுங்கிற சஹாபி என்ன செய்வார்? தொழுதுருப்பார். பல ஊர்களுக்கு போயிருப்பார், அங்கங்கே இமாம்கள் இருப்பாங்க, அவங்கள பின்பற்றி தொழுதுருப்பார். அதை சொல்லி காட்டுறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர ஏராளமான மக்களை, இமாம்களை பின்பற்றி நான் நினைஞ்சிருக்கிறேன், தொழுதிருக்கிறேன். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று சுருக்கமாகவும் முழுமையாகவும், சுருக்கங்கிற பேரில் அறகுறையாகவும் எழுதிடக்கூடாது, சுருக்கமாகவும் அதே நேரத்தில் பூரணமாகவும் தொழுத ஒரு தொழுகையை, ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி தொழுது போன்ற ஒரு தொழுகையை யாருக்கு பின்னாடி நான் தொழுதது இல்லை, பேண மாட்டேங்கிறாங்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளோ சுருக்கத்தை பேணுவார்களோ அதை பேணுவது இல்லை. நம்ம மக்கள் நம்மளை பெருசாக நினைக்கிட்டேன், சைக்கிளாக இப்படி வந்துடுது. இமாமா இருக்கக்கூடியவர்களுக்கு நம்ம பெருசாக ஓதுனா தான் நம்மளை ஒரு இமாமா மதிப்பாங்க, நமக்கு நிறைய சூறாக்கள் தெரியும்னு அந்த மக்கள் நம்மளை வந்து கணிக்கணும் இப்படின்னு வந்து செய்தான் ஏறிக்கொண்டு என்ன செய்யறதுன்னு கேட்டால், மக்கள் சிரமப்படக்கூடாது, மக்கள் கஷ்டப்படக்கூடாது என்பதை கவனிக்காமல் தங்களை பற்றியான அப்படி ஒரு எண்ணம் அதை பதிய வைக்கணும் என்பதற்காக வேண்டி நீட்டிதல் ஒரு காட்சியை பார்க்குறோம். இது அனசு காலத்தில் இருந்து அவரே வருத்தப்படுறாரு. ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி நான் தொழுதிருக்கிறேன், இத்தனை இமாம்களுக்கு பின்னாடி தொழுதிருக்கிறேன், அந்த மாதிரி சுருக்கமாகவும் அதே நேரத்தில் பூரணமாகவும் தொழக்கூடிய ஆளை நான் பார்த்தது இல்லை. இது வந்து புகாரியில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, புகாரில் வந்து 708வது ஹதீஸில் இருக்குது. அப்போ இந்த மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் கூட தானும் சுருக்கி இருக்கிறார்கள். இமாம்கள் நீளமாக தொழுவும் போது அவங்களை கண்டித்திருக்கிறார்கள். அது நீட்டக்கூடாது, குழப்பம் ஏற்படுத்தக்கூடிய செயல் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்போ அல்லாஹ் வந்து அளவற்ற அருளாளன் என்பது வந்து இதில் எல்லாம் பிரதிபலிக்கக்கூடிய காட்சியை பார்க்கணும். அதே மாதிரி வந்து நம்ம மார்க்கத்தில் தொழுகையுடைய சட்டமே எப்படி இருக்குன்னு கேட்டால், நிற்கிறது ஒரு முறை இருக்குது தொழுகையில். சில செயல்கள் உட்கார்ந்து செய்கிற விஷயங்கள் இருக்குது.
ஆனால் நின்று தொழுவ முடியாத நிலை சிலருக்கு ஏற்படும். தொழுகும் பொழுது என்ன செய்ய முடியாது, நின்று தொழக்கூடிய முடியாது, ஒரு பலவீனமாக இருக்கிறாரு, கொஞ்ச நேரம் கூட நிற்க முடியாது. இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன சட்டம் சொல்லி தர்றாங்க, சல்லி காயிமன், நீ முடிஞ்சால் நின்று தொழுவு. நின்று தொழுவு இல்லம் தஸ்தத்தை, நிற்க முடியலை, நின்று தொழுகிறதுக்கு எனக்கு இயலாது, எனக்கு கால் வலிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, நிற்க முடியாது. அப்போ காயிதன் உட்காந்துக்கிட்டு தொழுவு. இப்போ இல்லம் தஸ்தத்தை, அதுக்கு முடியலையா படுத்துக்கிட்டு தொழு, பலா ஜன்பின் படுத்து கொண்டு தொழு. அப்போ தொழுகைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, இது புகாரில் 1117வது ஹதீஸில் இருக்கிறது, நீங்கள் தொழுகை நடத்துவதாக இருந்தால், தொழுவதாக தனியாக தொழுவதாக இருந்தால் கூட உங்களை கவனிங்க, உங்களுக்கு நின்று தொழு ஏழும்னா நீங்கள் நின்று தொழுவுங்க, நிற்க முடியாது என்றால் உட்கார்ந்தாவது தொழுதுருங்க, உட்கார முடியலைன்னா படுத்து கொண்டு கூட நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது புகாரில் 1114வது ஹதீஸில் இருக்குது. ஏன் இப்படி சொல்லணும், நீ எத்தனை காரியங்களை நிற்க முடியலைன்னு சொல்லிட்டு நின்றுட்டு செய்கிறீங்க, நிற்க முடியலன்னு தொழுகையில் மட்டும் சொல்கிறீங்க, வெளியே போய் நிறைய நிற்க தான் செய்கிறீங்க, நின்று கொண்டு அவ்வளோ காரியங்களெல்லாம் நீங்கள் செய்யத்தான் செய்கிறீங்க, வெளியில் இப்போ நடந்து போயிருக்கீங்க, ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அதெல்லாம் போகக்கூடிய உங்களுக்கு கொஞ்ச நேரம் நிற்க முடியாதா அப்படி கேட்கலாம். ஆனால் மார்க் அப்படி கேட்கல, நீங்கள் தீர்மானம் நின்றால் கொஞ்சம் இன்வால்வ்மெண்ட் வராது, அதில் ஒரு ஈடுபாடு வராது, நம்ம கவனம் குறைவாக போயிடும், கால் வலிக்கும் அப்படிங்க செய்து அந்த இடத்துல உணர்வு வைக்குவான். பொதுவாக மற்ற நேரங்களில் நம்ம நின்றால் கூட தொழுகைன்னு வரும்பொழுது நம்முடைய கவனங்கள் மாறுதா இல்லையா, மற்ற நேரத்தில் இல்லாத கணக்கெல்லாம் தொழுகையில் நம்ம பார்ப்போம். தக்பீர் கட்டின ஒன்று தான் இந்த அவன் எனக்கு இவ்வளோ தரணுமே, இவனுக்கு நான் அவ்வளோ கொடுக்கணுமே, எத்தனை மணிக்கு வர்றேன்டானே, இதெல்லாம் எப்போ யாபத்துக்கு வரேன், தொழுகைக்கு முன்னாடி யாபம் வராதெல்லாம் தொழுகைக்குள்ளே வருகிறது. செய்தான் ஒருத்தன் இருக்கிறாங்கிறது இதெல்லாம் ஒரு ஆதாரம். ஏன் மற்ற நேரத்தில் அவன் யாபத்துக்கு வரமாட்டேங்கிறான், வெளியில் சும்மா இப்போ உட்காந்துருந்தீங்களா, எதாவது நினச்சி பார்த்தீங்களா, இவ்வளோ நேரம் உட்காந்துருப்பீங்க, எந்த நினைப்பும் உங்களுக்கு வராது, நீங்கள் வாட்டு உட்காந்துட்டு இருப்பீங்களே தவிர, தக்பீர் கட்டின உடனே என்ன ஆகும்னு கேட்டால் என்னென்ன உலகத்து விஷயங்கள் இருக்கிறதோ கொடுக்கல் வாங்கல் அத்தனை கணக்குகளும் அத்தனை கணக்குகளும் நம்ம தொழுகையில் பார்த்துருவோம். அது ஏன் செய்யறோம்னா நம்மளா செய்கிறது இல்லை, செய்தான் அப்படி செய்வான், ரசூலுல்லாஹ்வுக்கு செஞ்சுருக்கிறான். ரசூலுல்லா 2 ரக்காத்து 4 ரக்காத்து நினையாத அளவுக்கு மறக்க வச்சிடறானா இல்லையா, 2 ரக்காத்துல சலாம் கொடுத்துட்றாங்கல்ல, செய்தான் வரத்தான் செய்வாங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையில் ஈடுபட்ட பிறகு செய்தான் நம்முடைய கவனத்தை திருப்புவதற்காக வருவான்ங்கிறாங்க. அப்படி வர்றதுனால தக்பீர் கட்டணும்னா கால் வலிக்கெல்லாம் தெரியும், அது வரைக்கும் தெரியாது, சும்மா போயிட்டே இருப்பான், எல்லாம் செஞ்சுட்டு இருப்பான். சரி அவனுக்கு தெரிஞ்சு போச்சா, முடியலையா உட்காந்துக்க, அதுக்காக நீ சிரமத்தை சுமந்து கொள்கிறாய் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் என்னது, தொழுவுறதுக்கு நின்று தொழ முடிந்தால் நின்று தொழு, நின்று தொழ முடியலைன்னா உட்கார்ந்து தொழுவு, உட்கார்ந்தா கூட ஏதாவது படுத்துக்கிட்டு தொழுவு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். அப்போ இறைவன் அளவற்ற அருளாளன் என்று சொன்னால் அருள் எங்கே முக்கியமாக தேவைப்படும்னா பலவீனர்களுக்கு தேவைப்படும். நல்ல திடகாத்திரமாக இருக்கிறவங்களுக்கு அதிக அருள் தேவைப்படாது, ஏதோ சொந்த கையில் கரணம் மாஞ்சிருவாங்க. ஏழாதவங்களாக இருந்தால் தான் என்ன செய்யும், அவங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் சலுகைகள் அதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. அந்த இது அல்லாஹ் கொடுக்குறான், இபாதத்தில் கொடுக்குறான், வணக்கத்தில் கொடுக்குறான், பலவீனர்களுக்கு நம்ம செய்யணும். ஆனால் இதில் என்ன செய்கிறோம், இன்றைக்கி நடைமுறையில் பார்க்குறோம், ரயில்வே ஸ்டேஷனில் போய் நிற்பாங்க, ரயில் நின்றோட இறங்கிட்டு தப்லீக் ஆளுங்க அங்கே இமாம செய்வா தக்பீர் கட்டணும், வண்டி எழுத்துருவாங்க ட்ரெயினை. அந்த டிவியில் பார்த்தீங்களா, அந்த வீடியோ வைரலாக ஓடிக்கிட்டு இருக்குது. இது உனக்கு மார்க்கத்தில் அப்படி சொல்லி இருக்குதா, மார்க்கத்தில் தொழுகிற ட்ரெயினில் உட்காந்துட்டு தொழுதுட்டு போ, ட்ரெயினில் உனக்கா நிப்பாட்டுவானா, ட்ரெயின் அதுக்கும் ஷெட்யூல் டைம் இருக்கிறது, அது போகிற நேரத்துக்கு போகும், நிற்கிற நேரத்துக்கு நிற்க, உடனே இறங்கி திருத்து ரோட்டில் இறங்கி பிளாட்ஃபாரத்தில் இறங்கி பிளாட்ஃபாரத்தை நடைபாதைக்கு அவசரமாக ஓடுறவனுக்கெல்லாம் உள்ள இந்த பிளாட்ஃபாரம் அதில் போய் தொழுவதற்கு சின்ன இடம் தானே, அதில் போய் நீங்கள் செப்பை போட்டு மறைச்சிக்கிட்டீங்கன்னு சொன்னால் மற்றவங்கள சுற்றிக்கிட்டு போகிற மாதிரிலாம் வந்துடும். அந்த மாதிரிலாம் செப்பில் போய் நிற்கிறாங்க, தக்பீரை கட்டுறாங்க, ட்ரெயினை இழுத்தோன்னு ஒருத்தனாக விட்டு ஓடுறான், கடைசியில் ட்ரெயினை விட்டுட்டு ஓடுற ஆளுக்கெல்லாம் பார்க்குறோம். இப்படியா மார்க்கம்? அப்போ பார்த்தா என்ன என்னோட கொடுமையாக அந்த மார்க்கம் அப்படி இருக்குது, இப்படி ஒரு திணிக்குமா அந்த மார்க்கம், இது சரியான மார்க்கமாக இருக்குமா நினச்சி பார்க்க மாட்டான். உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு, ட்ரெயினில் உட்காந்துட்டு சொல்ல விடாமல், பிரயாணத்தில் கிபிலா கூட அவசியம் கிடையாது. பிரயாணத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனார்களே, ஆனால் இறங்கி தொழுவ முடிஞ்ச மாதிரியான ஒட்டகத்தில் போகிறாங்கன்னு வைங்க, இறங்கி தொழுவுறதா இருந்தால் இறங்கி கிபிலா பக்கம் திரும்பி கடமையான தொழுகை தொழுதுருவாங்க. நம்ம கையில் ட்ரெயின் இருக்குது, ஒட்டகத்தில் போனால் நம்ம நிப்பாட்டிக்கிறலாம், 2 வீலரில் போனால் நம்ம நிப்பாட்டி ஒரு இடத்துல தொழுதுக்கலாம், அல்லது நம்ம கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு போகிற ஒரு காராக இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம நிப்பாட்டி கொள்ளலாம். பொதுவான பலரும் செல்லக்கூடிய பஸ்ஸு ட்ரெயின்ல எல்லாம் நம்ம நினச்சது நிப்பாட்டி சொல்ல முடியுமா? முடியாது.
இது கிப்லாவுக்கு எதிர் திசையில் கூட போகும். அப்படி தொலை ஏழும்னா அது செய்யுங்க, அப்படி ஏழலைன்னா அப்போ கூட உட்காந்து தொழுதுலாமா, திசை முக்கியம் இல்லாமல் ஆயிருமே. திசையை பின்பற்ற ஏழும்னா தான் உங்களுக்கு அது கடமை. இப்படி மார்க்கத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கும் பொழுது நம்ம அதை கஷ்டமாக்கி சிரமமாக்கி அல்லாஹ் ஒரு கொடூரமானவன் மாதிரி ஒரு சித்தரித்து கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் என்ன செய்யணும், பிரதிபலிக்கணும். நம்முடைய ஒவ்வொரு செயலைகளையும் மற்றவர்கள் பார்க்கணும். அந்த ட்ரெயினில் உட்காந்தும்போது பஸ்ஸில் உட்காந்தும்போது நம்ம செய்கிற வணக்கங்களை பார்த்தார்களே, ஆனால் என்ன ஒரு சிரமமும் இல்லை. எவ்வளோ அழகாக வணக்கம் பண்ணுறாங்க பாருங்க, யாருக்கு டிஸ்டர்ப் இல்லை, அவங்களும் கஷ்டம் இல்லை, எவ்வளோ அழகான வழிமுறையாக இருக்குது என்று மக்கள் நினைக்கும் அளவுக்கு நம்முடைய வணக்க வழிபாடுகள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அளவற்ற அருளாளனாக இருக்கிறான் என்பதற்கு இன்னும் ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்தடுத்து பார்க்கலாம்.